இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செய்றாங்க அப்படின்னா at 298 கெல்வின்ல 1 அட்மாஸ்பியர் பிரஷர்ல ஈச் மாலிகூல்ஸ் அண்டர்கோ அப்ராக்சிமேட்லி 10⁹ கொலிஷன் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 10⁹ கொலிஷன் நடக்குது. அப்படி நடக்கிறதுனால நமக்கு வந்து ரேட் அதிகமாகுமா, நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சுமா அப்படின்னா அங்கதான் ஒரு விஷயம். நான் சொன்னேன்ல, நீங்க பந்தோட எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டீங்க, ஆனா என்ன பண்ணாத கரெக்டா மோத வைக்கிற எனர்ஜி கொடுக்கணும். அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ரியாக்டன்ட் ஃபுல்லா ப்ராடக்டா மாறணும் அப்படின்னா இது என்ன பண்ணும்னா இந்த எனர்ஜி பேரியரை கிராஸ் பண்ணா மட்டும்தான் ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும். ஸோ இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ரியாக்ஷன் ப்ராக்ரஸ் நடக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எனர்ஜி பேரியரை வந்து கிராஸ் பண்ணி அப்புறம் தான் ப்ராடக்டா மாறணும். அப்ப இதுதான் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜின்றதுனா கொலாய்டிங் மாலிகுல் மஸ்ட் பொசஸ் எ மினிமம் எனர்ஜி. தட் எனர்ஜி இஸ் கால்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதனால மினிமம் எனர்ஜி இருந்தா தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறும். ரைட்டா? அதைத்தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்றாங்க. சரி, கொலாய்டு வித் லெஸ் எனர்ஜி தேன் ஆக்டிவேஷன் எனர்ஜி. சப்போஸ் அந்த கொலிஷன் சொன்னல நம்ம தூக்கி போடுறது மெல்ல தூக்கி போட்டோம், அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜில கம்மியா கொடுத்துட்டோம் அப்படின்னா will remain intact and no reaction occur. இன்டாக்ட்னா என்னன்னா நாட் டச், தொடாது. அது மட்டும் இல்லாம ரியாக்ஷன் நடக்காது அப்படின்றாங்க. அதுதான் சொன்னேன் நானு. சோ கொலாய்டிங் நடக்கிறதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும், அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை காட்டிலும், அதாவது கொலாய்டிங் எனர்ஜி வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் அங்க எதுவுமே நடக்காது, போட்டது போட்டபடியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.